எபிரேயரில் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அவர் தேவகுமாரனாக இருந்தும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு தேவகுமாரன் தானே, நானே கடவுள் தானே, நான் எதுக்கு ஜெபிக்கணும், நான் தானே எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், நான் எதுக்கு ஜெபிக்கணும். அவர் ஜெபத்தை ஸ்கிப் பண்ணவே இல்லை. பாருங்களேன், உங்களுக்கு வசனம் தெரியலாம், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், நீங்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லைன்னு உங்களை நீங்களே பெருமை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன், ஜெபிக்காதவன் சோர்ந்து போவான், ஜெபிக்காதவன் ஏமாற்றப்படுவான், ஜெபிக்காதவன் விழுந்து போவான், ஜெபிக்காதவன் அவிசுவாசமாக இருப்பான், ஜெபிக்காதவன் உலகத்தில் போயிடுவான். அல்லேலூயா. சீசர்களுக்கு இயேசு கூடவே தான் இருந்தார். இயேசு கூடவே தான் இருந்தார். அவங்க இப்போ எதை கேட்குறாங்கன்னு, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் கூட ஆண்டவர் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்காத கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களே, ஆனால் விழுந்து போன கிறிஸ்தவர்களும் சோர்ந்து போன கிறிஸ்தவர்களுமாய் மாறுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. இயேசு கூட இருந்த அந்த 12 பேர் எவ்வளவு சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா?